வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம் இந்த காணொளியில் கடலூருக்கு மிக அருகே உள்ள திருமாணிக்குழி என்னும் சிற்றூரில் உள்ள பாடல் பெற்ற சிவன் கோவிலை தான் பார்க்க போகின்றோம். 5 நிலை கோபுரத்துடன் கிழக்கு நோக்கியவாறு அமைந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் சுவாமிகள் இக்கோயில் இறைவனை போற்றி பதிகம் ஒன்று பாடியுள்ளார். அதேபோல் அருணகிரிநாதரும் வள்ளலாரும் தங்கள் பாடலில் இக்கோயில் இறைவனை போற்றி குறிப்பிட்டுள்ளனர். ஏறக்குறைய 26 கல்வெட்டுக்களை கொண்ட வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலாகும். இறைவனை அருள் மாணிக்க வரதர், வாமனபுரீஸ்வரர், உதவி நாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவியை மாணிக்க வள்ளி, அம்புசாட்சி, உதவிநாயகி என்று அழைக்கப்படுகிறார். மூலவர் சிறிய லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். மூலவருக்கு முன் ஒரு திரை சிலை எப்பொழுதுமே தொங்கிக் கொண்டிருக்கும். இறைவனுக்கு ஆர்த்தி காட்டும் பொழுது மட்டும் அத்திரை சிலையை சற்று விலக்கி இறைவனுக்கு தீபாராதனை காட்டுவதுடன் பக்தர்களும் இறைவனை தரிசிக்க முடியும். அந்த திரைசிலையில் வீமருத்திரரின் உருவம் உள்ளது. அந்த வீமருத்திரருக்கும் தீபாராதனை காட்டப்படுகிறது. இறைவனுக்கு முன் ஏன் திரைசிலை தொங்கவிட்டிருக்கிறார்கள் என்பதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, விஷ்ணு எப்பொழுதும் சிவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார் என்றும், மற்றொன்று இறைவனும் இறைவியும் தனிமையில் இருக்கிறார்கள் என்பதாலும் திரைசிலை தொங்கவிடப்பட்டுள்ளது. திரைசிலையில் உள்ள வீமருத்ரர் இறைவனுக்கு காவலாக இருக்கிறார். இக்கோயிலில் ஏறக்குறைய 26 கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. அக்கல்வெட்டுக்களில் இறைவனை திருமாணிக்குழி மகாதேவர், உதவி திருமாணிக்குழி மகாதேவர், திருமாணிக்குழி ஆளுடையார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தர் தனது பாடலில் உதவி திருமாணிக்குழி என்றே குறிப்பிட்டுள்ளார். இங்கு காணப்படும் கல்வெட்டுக்களில் மிக பழமையானது என்றால் 1ஆம் குலோத்துங்க சோழனின் கால கல்வெட்டே ஆகும். இவரின் காலம் 1070 முதல் 1120 ஆகும். அதேபோல் இங்கு உள்ள கல்வெட்டுக்களில் எந்தெந்த மன்னர்கள் காலத்து கல்வெட்டுகள் உள்ளது என்றால் 1ஆம் குலோத்துங்க சோழன், விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 3ஆம் குலோத்துங்க சோழன், 3ஆம் ராஜராஜ சோழன், ஸ்ரீ விக்கிரம பாண்டியன், தெலுங்கு மன்னரான பிரதாப தேவராயர் ஆகியோர் காலத்து கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. கல்வெட்டுக்களில் அக்காலத்தில் கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலதானம், விளக்கு எரிக்க ஆடு, பசுக்கள் மற்றும் எருமைகள் கொடுக்கப்பட்டது, பொன் தானம் வழங்கப்பட்டது ஆகியவற்றை பற்றிய செய்திகள் கல்வெட்டுக்களில் உள்ளது. அதேபோல கல்வெட்டில் இக்கோயில் உள்ள இடத்தை குறிப்பிடும்போது 1ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் விருதராய பயங்கர வளநாடு மேற்கா நாட்டு திருமாணிக்குழி என்றும், 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜராஜ வளநாட்டு மேற்கு நாட்டு உதவிமாணிக்குழி என்று கல்வெட்டுக்களில் உள்ளது. 2 திருச்சுற்றுக்களை கொண்ட கோயிலாகும். இதில் 2வது திருச்சுற்றின் மேற்கு பக்கம் விநாயகர், முருகர், வள்ளி தேவானைக்கு தனி சன்னதியும், அதேபோல் அம்மனுக்கும் தனி சன்னதி கொண்டு கிழக்கு திசையை நோக்கியவாறு அருள் புரிகிறார். நன்றி தமிழ் உறவுகளே. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.